இதே நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் ஒரு 4 நெல்லிக்காய், பெரிய சைஸ் நெல்லிக்காய், சிறிதளவு கருவேப்பிலை, செம்பருத்தி பூவும் இலையும் வச்சுருக்கேன். மருதாணி இலை இவ்வளோத்தையும் அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தலை பேக் பண்ணேன். இது கூட முட்டை சேர்க்கணும். நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, இலக்கணக்கோழி முட்டைனாலும் சரி, வெள்ளைக்கருவு முட்டை எடுத்து அதில் கலக்கணும். கலக்கி தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரம் வச்சுருக்கோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சுருக்கணும். வச்சுருந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அலசிட்டோம்னா அதில் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தாக உள்ளது கிடைக்கும். முடி கழியாது. சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை தேய்க்கலாம். நரமுடிக்கும் ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே நல்லது. தலைமுடி எல்லாருக்கும், சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே தேய்க்கலாம். சளி பிடிச்சி தான் தேய்க்க வேண்டாம். சரி, முட்டை வெள்ளைக்கரு மட்டும் இதில் ஊற்றணும். ஊற்றி எல்லாம் கலந்துடணும். கலந்து தலையில் 1 மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். முடி கழியாது. நல்ல பளபளன்னு இருக்கும் முடி. யாருனாலும் இதை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணலாம். தலையில் தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை தேய்க்கணும்.